பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆங்காங்கே வீடுகளில் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் அமர்ந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த தருணத்தில் கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமுள்ளவராக, என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்கள் எல்லாருடைய வீடுகளுக்குள்ளேயும் நீர் வந்து ஒவ்வொருவரோடும் உடைய பிரசன்னத்தை நீர் தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற மக்கள் எந்தெந்த பகுதியில் இருந்தாலும், எந்தெந்த ஊர்களில் இருந்தாலும், ஆண்டவரே எல்லார் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நீர் விளங்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் வலப்பக்கத்தில் நிழலவரே, அழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும்
போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாம். பாடுங்கள். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாம். எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களையே. 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 ஆண்டவரை துதியுங்கள். அவர் நமக்கு ஒத்தாசை அருளுகிறவர். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நமக்கு துணை நிற்கிறவர். அவர் நம்மை தாங்குகிறவர். அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் தப்பு வைக்கிறவர். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான நண்பரே, விசுவாசியே, ஊழியரே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை அவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். உலகத்தில் நாம் காண்கிற கேள்விப்படுகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்கிற நம்முடைய ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதித்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். ஆமாண்டவரே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாதிப்புகள், எத்தனை விதமான சேதங்களை நாங்கள் உலகத்தில் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகளே நீர் அவர்களோடு கூட இருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவை தொழுகிறோம், எங்களை பாடைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவை தொழுகிறோம், எங்களை பாடைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆவியை தொழுகிறோம், எங்களை பாடைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். பிதா இயேசு ஆவியே எங்களை
ஆராதனை வேளையில நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். இப்போதும் இந்த ஆராதனையில பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதங்களை நீர் தந்து உடைய பிள்ளைகளை நீர் நிறைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகட்டும், பலவீனங்கள் அகலட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள சிறு குழந்தைகள் துவக்கி முதியவர்கள் வரை அத்தனை பேரையும் அன்பின் சட்டைக்குள்ளே மூடிக்கொள்வீராக. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாயின்னு சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டிருப்பதாக. எந்த தீமையும் உடைய பிள்ளைகளுடைய இல்லங்களுக்குள்ளே பிரவேசியாதபடி வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாது என்று சொன்னவர் எல்லா வாதைக்கும் பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். யார் யார் ஏற்கனவே சரீரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைய உயிர் தெழுந்த வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே இறங்கி வருவதாக. உடைய பிள்ளைகளுடைய குணமாக்கும் வல்லமை சந்திக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மரண கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, பலவீன கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய அற்புத வல்லமை விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய் மாத்திரமல்ல, சரீரத்தில் வெவ்வேறு பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்டவர்களாக யார் யார் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய சரீரங்களுக்குள்ளே ஒரு புதிய விடுதலையின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தழும்புகளால் உண்டான சுகத்தை கட்டளையிடும். வசனத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை குணமாக்கும். நாமத்தினால் உண்டான சுகத்தை இப்பொழுது நீர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற எல்லா தேவைகள் மத்தியிலையும் ஆண்டவரே, இந்த பொது முடக்க நாட்கள்ல உடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிருப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் ஆலயத்தில் ஒன்று கூடி வர முடியாவிட்டாலும் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய வீடுகளில் ஆண்டோடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஐயா, அம்மா, சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, பிள்ளைகளே, நம்ம எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சுகமா இருக்கிறீர்களா? சாப்பிட்டீங்களா? காலைல கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்வதற்கு ஆயத்தமாய் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வேத புத்தகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நாம் பாடினோம், ஜெபித்தோம், கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்புங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. இந்த நாட்களில் அநேகர் தங்களுடைய இருதயங்களில்
எழுப்புகிற ஒரு கேள்வி இதுதான். எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களோ? கடவுளும் என்னை மறந்து விட்டாரோ? நான் கடந்து போகிற சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது. இதுவரை என் வாழ்க்கையில் நான் கண்டிராத ஒரு சூழ்நிலையை நான் இப்பொழுது காண்கிறேனே. இதன் மத்தியில் ஒருவேளை உலகம் என்னை மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நினைவுகளில் நான் இருக்கிறேனா? அல்லது ஆண்டவரும் என்னை மறந்து விட்டாரா? ஏன் எனக்கு இப்படி நேரிடுகிறது? ஏன் இப்படி எனக்கு சம்பவிக்கிறது? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையினூடே நான் கடந்து போகிறேன் என்கிற கேள்வியோடு பலர் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை அறிந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை மறந்து போகிறார்கள். சில நேரங்களில் நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறந்து போகிறோம். கேட்டால் இதுதான் மனித இயல்பு என்று சாதாரணமாய் பதில் சொல்லிவிட்டு போய்விட முடியும். ஏனென்றால் மனிதன் மறக்கிறவன். வேத புத்தகத்தில் நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மனுஷனை குறித்து ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பிடத்திலே நன்மை பெற்ற மனிதன் அவனை மறந்து விட்டான். அவனை மறந்து விட்டான் என்று ஆதியாகமம் 40:23 சொல்லுகிறது. இன்றைக்கும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உங்களையும் மறந்து போயிருக்கலாம், நீங்கள் செய்த நன்மைகளையும் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த முழு உலகமும் நம்மை மறந்து போனாலும் மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி. நான் உன்னை மறப்பதில்லை. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து போனார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மை மறக்காதவர். உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உங்களுடைய வேத புத்தகங்களை நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல திருப்பி இந்த வேத வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் உன் பிதாக்களுக்கு இட்ட உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு ஆண்டுகள் கடந்து போனாலும் கர்த்தர் தாம் செய்த உடன்படிக்கையை மறக்கிறதில்லை. தாம் சொன்ன வார்த்தையை அவர் மறக்கிறதில்லை. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எவை எவை என்று நீங்கள் உங்களுடைய சிந்தையில வைத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தைகளை மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொன்ன நீர் உங்களுடைய உடன்படிக்கையில உண்மையுள்ளவராக இருக்கிறீர். சங்கீத புத்தகத்தின் 9ஆம் சங்கீதம்
18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அதோடைய பிள்ளைகளே, எளியவர்களை இந்த உலகம் மறந்துவிடும். வேத புத்தகத்தில் பார்த்தால் பிரசங்கியின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தில் ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அந்த வசனம் இப்படி முடிகிறது, அவனை எல்லாரும் மறந்து விட்டார்கள். அந்த ஏழை மனிதனை எல்லாரும் மறந்து விட்டார்கள். உலகத்தில் பல நேரங்களில் நாம் எல்லாராலும் மறக்கப்படக்கூடிய நிலைமை வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் உறவினர்கள் உங்களை மறந்தாலும், உங்களை பெற்றவர்கள் உங்களை மறந்தாலும், உங்களோடு உடன் பிறந்தவர்கள் உங்களை மறந்தாலும், உங்கள் நண்பர்கள் உங்களை மறந்தாலும், உங்கள் ஊழியர்கள் உங்களை மறந்தாலும், உங்கள் விசுவாசிகள் உங்களை மறந்தாலும், ஆண்டவர் ஒரு காலம் மறக்கவே மாட்டார். கர்த்தர் மறவாத தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்ன அருமையான வாக்குத்தத்தம்! என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தில் உள்ள எல்லாரும் மறந்து போனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். எனக்கு சில நேரங்களில் இந்த கடந்த 2 வாரத்தில் அவ்வப்போது ஒரு கேள்வி மனதில் எழுந்தது. என்ன என்றால், இந்த விசுவாசிகள் எல்லாம் என்னை மறந்து விட்டார்களே, ஒருவருமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன பாஸ்டர் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கவில்லையே என்று சில நேரங்களில் யோசித்தேன். 1 அல்லது 2 சமயங்களில் ஏதோ ஒரு ஃபோன் கால் அல்லது 2 ஃபோன் கால் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி நானாக விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால், ஐயா நல்லா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க, அம்மா எப்படியா இருக்காங்க, பிள்ளைங்க எப்படியா இருக்காங்கன்னு கேட்பாங்க. இது எப்பன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டாதான். மற்றபடி எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் என்று நான் யோசித்த தருணங்கள் கடந்த நாட்களில் அடிக்கடி என் சிந்தையில் வந்தது. அதுபோல் சில விசுவாசிகள் நினைக்கலாம், பாஸ்டர் கூட மறந்துட்டாரியா, பாஸ்டர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாரா பார்த்தியா என்று யோசிக்கலாம். பாஸ்டர் மறக்கலாம், விசுவாசிகள் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், எல்லாரும் மறக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அருமையானவர்களே, அவர் எப்போதும் நம்மேல் நினைவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை நினைக்கும் போது என்ன நடக்கும்? 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் உள்ள எல்லாரும் மறந்து போனாலும் நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எதற்காக நம்மை நினைக்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை நினைக்கிறார். அன்னாளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார், அவள் கற்பம் தரித்தாள். உன் வாழ்க்கையில் என்ன குறைவோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய பிள்ளையே, அந்த குறைவை நிறைவாக்கும்படி கர்த்தர் உன்னை நினைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை மறந்து விட்டார் என்று யோசியாதே. உன் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று நீ கலங்காதே. கர்த்தர் உன் கண்ணீரை தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்போது உன்மேல் நினைவாயிருக்கிறார்.
நினைத்திருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு, நன்மைக்கு ஏதுவான நினைவு. நம்மை குறித்து உயர்ந்த நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் ஆண்டவர் உயர்ந்த நினைவை வைத்திருக்கிறார். ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் உயர்ந்தவைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களை குறித்து நினைத்திருக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் அதிகமாய் உங்களை குறித்து உயர்ந்த நினைவுகளை கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாய் உங்களுடைய முன்னேற்றத்திலே அவர் அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நல்ல எதிர்காலங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிக கரிசனையோடு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த உயர்ந்த நினைவுகள் கர்த்தருக்கு உண்டு. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, கலங்காதே. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைக்கிற அதே வேளையில், அவர் நம்மை மறவாத அதே வேளையில் நாமும் அவரை நினைக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தருடைய நாள் பரிசுத்த நாள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாளாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாள் ஒருவேளை ஆலயத்தில் கூடி வந்து ஆராதிக்க முடியாத சூழல் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளை குறித்த ஒரு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய நாள். மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம், இது ஆண்டவருக்கென்று நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய ஒரு நாள். சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் கடமைக்கு ஆலயத்துக்கு வந்து போய் அதற்கு பிறகு அந்த நாளை குறித்த அந்த ஜாக்கிரதையை இழந்து போனவர்களாக வீட்டில் உட்கார்ந்து செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்வார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுவார்கள். பலர் அந்த நாட்களில் வெளியே சொல்வதற்கு கூடாத காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று வெளியே அறியப்பட்டிருக்கிற அநேகர் வீட்டில் உட்கார்ந்து குடித்து கும்மாளமிட்டு தங்களை மனம்போன போக்கில் விட்டு கொடுத்து அசுத்தத்தில் உருண்டு புரளுவதை பலருடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களை நினைக்கிற அதே வேளையில் நீங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். இது பரிசுத்தமான நாள், இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இந்த நாளில் கர்த்தருக்குள்ளே உன்னை காத்துக்கொள்ள நீ ஜாக்கிரதையாயிரு. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நீ நினைக்க வேண்டும். கர்த்தருடைய நாளை நினைக்க வேண்டும். என்னாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் நினைக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து
அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராயிருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. ஆலயத்துக்கு வர முடியல, வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனா கற்பனையை பாருங்கள், வேத புத்தகத்தை எடுங்கள், ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற கற்பனைகளை பாருங்கள். பார்த்து தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு ஆண்டவருடைய சந்நிதியில் வந்தாதான் பரிசுத்தம், நீதி இதெல்லாம் யோசனையிலே வரும். வீட்டுக்கு போயிட்டா உலக மனிதர்களை பார்க்கலும் கேடான நிலைக்கு போய் விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கற்பனைகளை பார்த்து தேவனுக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை சொல்கிறேன், கேளுங்கள். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவர்தான். ஆகவே நீ அவரை நினைக்க வேண்டும். இன்றைக்கு பலருக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமை, ஆனால் சிலருக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு, உணவகங்களை நடத்துகிறவர்களுக்கு, அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் என்று நினைக்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இன்றைக்கு உனக்கு இருக்கிறது போல நீ சம்பாதிக்கிறதற்கான ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறவர் அவரே. பலர் குடும்பமா உட்காந்து சந்தோஷப்படுறீங்க, ரொம்ப நல்லதுதான். சம்பாத்தியம் வருது. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு வாசல் திறந்திருக்கு. தினந்தோறும் வியாபாரம் நடக்குது, தினந்தோறும் கடன் நடக்குது, தினந்தோறும் தொழில் நடக்குது, அல்லது அரசு வேலையில் தானா சம்பளம் வருது. இதனால கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்காது. கர்த்தரை நினை. இன்றைக்கு அநேகர் கர்த்தரை நினைப்பது கிடையாது, கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தையும் மறந்து, கர்த்தரையும் மறந்து, கர்த்தருடைய கற்பனையும் மறந்து, கர்த்தருடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை மறந்து, அப்படி எல்லாவற்றையும் மறந்து போகிற சிலரை பார்க்கும்போது நமக்கு அவங்கள பற்றி ஞாபகம் வந்தா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வேணும்ட்டே கர்த்தருடைய ஊழியர்களை மறந்துடுறாங்க, கர்த்தருடைய சபையை மறந்துடுறாங்க, கர்த்தரை மறந்துடுறாங்க. அவங்க வீடுகளில் நடந்து கொள்கிற அவர்களுடைய வாழ்க்கையின் சீர்கேடுகள் நமக்கு தெரிய வரும்போது, சரி எல்லாம் இருக்குன்ட்டு இவ்வளோ பண்ணுறாங்களா, கர்த்தர் தான் அவங்களை சந்திக்கணும்ட்டு ஜெபம் பண்ண முடியுதே தவிர தொலைபேசியில் கூட தொடர்பு கொள்ள மனசு வர மாட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, மறக்காத, கர்த்தரை மறக்காத, கர்த்தரோட விளையாடாத, உனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்காத. ஒரே நொடி பொழுதுல எந்த சூழ்நிலை யாருக்கு உண்டாகும்ட்டு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சில விசுவாசிகள் நடக்கிற சீர்கேடான வாழ்க்கையை கேள்விப்படும் போது அது ரொம்ப துக்கமா இருக்குது. நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு சொன்ன பல ஆட்கள் விட்ட எல்லாத்தையும் மறுபடி தொட்டு பார்க்கறத கேள்விப்படும் போது, ஆண்டவரே நீர் இவர்களை தொடணும் என்று சொல்ல தோணுகிறது. ஆனால் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, உங்களை கர்த்தர் இரக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு முன்பாக
திருந்தின வாழ்க்கைய விட்டு நீ சீர்கட்டு உன் வழிக்கு திரும்பினா மறுபடி நீ கர்த்தரால் தொடப்பட வேண்டியிருக்கும். ஆகவே கர்த்தரை நினைப்பாயாக. வேத புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் மனிதனை பார்த்து நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். அதே வேளையில் மனிதனும் கர்த்தரை மறக்கக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால நான் இத்தோடு இந்த வார்த்தைகளை சுருக்கி கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடக்கணும். ஆண்டவரை நினைக்கணும். ஆண்டவருக்குள்ளே வாழணும். இந்த உலகம் போகிற போக்கில் எந்த நேரத்தில் எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷிக்கு என்ன நடக்கும்ட்டு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம். குடும்பத்தார்கிட்ட அன்பாரு, புருஷன் மனைவிட்ட அன்பா இருக்கணும், மனைவி புருஷன்ட்ட அன்பா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யணும். நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், கூட பழகிறவர்கள், அத்தனை பேரிடத்துல அன்பாயிருங்கள். யார் மேலையும் மனக்கசப்பு இருக்கக்கூடாது. யார் மேலையும் மனத்தாங்களோட இருக்காதீங்க. ஆண்டவர் எல்லாரையும் தம்முடைய ஜனங்களாக இந்த நாட்களில் அன்பு கூர்ந்து நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீர் மறவாதபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களோடு கூட இருந்தார், தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆராதிக்க, ஆண்டவரே துதிக்க, ஆண்டவரே உடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரையா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே மறப்பதில்லை என்று நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. அப்பா, நீர் எளியவனை மறப்பதில்லை ஆண்டவரே ஸ்தோத்திரையா. நீர் எங்களை நினைத்தருள் இருக்கிறதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்மை மறவாதபடி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைத்தருவர்களாய் ஆண்டவரே அப்பா உம்மோடு ஆண்டவரே உள்ள ஐக்கியத்தை ஆண்டவரே பலப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மையில பலப்படக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஒருவரையும் மறக்கல ஆண்டவரே, எல்லாரையும் நீர் நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜனங்களை ஆண்டவரே நீர் விசேஷித்த விதமாக நீர் நினைத்தருளும்படியாய் வேண்டிக் கொள்கிற சுவாமி. அவர்கள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே வேண்டிக் கொள்கிற எல்லா ஆண்டவரே விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணப்பங்களை அங்கீகரியும் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுவாமி. உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமையிலா சுமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துவதும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God bless you. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்?